ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த நோய் வந்து எந்த அளவுக்கு கொடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 3 லட்சம் பெண்கள் வந்து இந்த நோயால் இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம வந்து இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் வந்து இந்த நோயால் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் வந்து சர்விக்கல் கேன்சர். உலகளவில் இந்த கேன்சர் வந்து 4வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் உலகத்தில் இருக்கிற கேன்சர் பேஷண்ட்ஸோட லிஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சர் வந்து 4வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன இந்த சர்விக்கல் கேன்சர்? இந்த கேன்சர் வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய கருப்பைக்கும் பெண் உறுப்புக்கும் நடுவில் இருக்கிற ஏரியாவை தான் வந்து சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வர கேன்சரை தான் வந்து சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்விக்கல் கேன்சரால் இருக்கிற பெண்களில் 90% வந்து இந்த லோயர் அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோயர் அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா வந்து ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரி. இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ், ஃபிலிப்பைன்ஸ் இதெல்லாமே வந்து லோயர் அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் தான். இப்போ உலகத்தில் 10 பெண்கள் வந்து இந்த சர்விக்கல் கேன்சரால் இறந்தாங்கன்னா, அதில் 9 பேர் வந்து இந்த மிடில் இன்கம் கண்ட்ரீஸை சேர்ந்தவங்க, லோயர் அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 195 கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த 195 கண்ட்ரீஸில் 132 கண்ட்ரிஸ் வந்து இந்த லோயர் அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் தான். சரி, இந்தியாவில் வந்து என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் சர்விக்கல் கேன்சர் வந்து 4th காமன் கேன்சர். ஆனால் இந்தியாவில் வந்து இது வந்து 2nd காமன் கேன்சர். ஃபஸ்ட்டு வந்து பிரெஸ்ட் கேன்சர், 2வது வந்து இந்த சர்விக்கல் கேன்சர் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 50 கோடி பெண்கள் வந்து 15 வயசுக்கு மேலே இருக்காங்க. இந்த 50 கோடி பெண்களுமே வந்து இந்த சர்விக்கல் கேன்சர் ரிஸ்கில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த கேன்சரை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்காமல் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காமல் விட்டோன்னா 2040 வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து 2 லட்சம் பெண்கள் வந்து இந்த கேன்சரால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கேன்சர் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 2 வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வழி வந்து வேக்சினேஷன். இப்போ எப்படி நம்ம வந்து கொரோனா டைமில் கோவிட் வேக்சின் எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த சர்விக்கல் கேன்சரை வந்து உருவாக்குற வைரஸ் வந்து HPV வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த வைரஸ்க்கு அகென்ஸ்டாக ஒரு வேக்சின் இருக்குது. அந்த வேக்சினை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்விக்கல் கேன்சர்லேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். இன்னொரு வழி என்னென்னா எர்லி டிடெக்ஷன். அதாவது இந்த கேன்சர் வரதுக்கு முன்னாடி புண்ணு மாதிரி சில விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புண்ணு மாதிரி இருக்கும்போதே நீங்கள் வந்து செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 வழி தான். ஒன்று வந்து நீங்கள் வேக்சின் எடுத்துக்கணும், இல்லைனா கோவிடுக்கு வந்து எப்படி அந்த RT-PCR டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருந்ததோ அதே மாதிரி இந்த HPV வைரஸ்க்குமே வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் மூலமா நீங்கள் வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை பற்றி வந்து WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்தில் வந்து எந்த டிசீஸ் வந்தாலும் எல்லா நாடுமே வந்து WHO கிட்ட தான் கேட்பாங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி இந்த சர்விக்கல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் WHO வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 90-70-90 அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க. என்ன இந்த 90-70-90 அப்படின்னா, இப்போது 90 வந்து என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் இருக்கிற பெண்கள், அதாவது இந்த வேக்சின் வந்து ரெக்கமெண்டட் ஏஜ் வந்து 9 to 15 years. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 15 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள், அந்த 9 to 15 இருக்கிற அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பெண்களில் 90% பெண்களுக்கு வந்து இந்த வேக்சினை வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. 2வது 70. இந்த 70 வந்து என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனிங். நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 வழி தான். ஒன்று வந்து வேக்சின் போடணும், இல்லைனா ஸ்க்ரீனிங் பண்ணணும். 35 வயசு கீழே இருக்கிற பெண்களில் 70% பெண்களுக்கு வந்து இந்த நம்ம ஸ்க்ரீனிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 35 45 இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பெண்கள்லையுமே வந்து 70% பெண்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது 90 வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனிங்கில் வந்து சில பெண்களுக்கு வந்து HPV இருக்குது, இல்லை இந்த வந்து சர்விக்கல் கேன்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கண்டுபிடிச்ச பெண்களில் 90% பெண்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து WHO சொல்கிறது. சரி, இந்த வேக்சின் வந்து இந்தியாவில் இருக்கா? ஏன்னா ப்ரிவென்ஷன் தான் ஃபஸ்ட்டு. இந்த வேக்சின் இந்தியாவில் வந்து 2008 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வேக்சினோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகம். அதனால வந்து இப்போது கவர்மெண்ட் வந்து என்ன யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து போலியோவுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த வேக்சினையும் வந்து இந்த ஃப்ரீயாக வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையில் இருக்குது. இன்னும் வந்து வரல, இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் போயிட்டுருக்கு.
சரி, அது பேச்சுவார்த்தையில் இருக்கட்டும். இப்போ என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அளவில் பெண்களுக்கு வந்து இந்த வேக்சின் நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா வந்து இந்த வேக்சினுடைய எஃபெக்டிவ்னஸ் மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த வேக்சின் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 9 to 14 இயர்ஸ்க்கு தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஐடியலாக வந்து இந்த வேக்சின் வந்து எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து செக்ஷுவலாக ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி போடணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, செக்ஷுவலாக ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வேக்சின் போடணும் அப்படிங்கிறாங்க. இந்த காரணத்தினால இந்த டாக்டருக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வைரஸ் வந்து இன்டிமேட் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்லேயும் பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேக்சின் வந்து போட்டுக்கிட்டால் ஹெச்பிவி வந்து பார்த்திங்கன்னா 6 விதமான கேன்சரை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6 வித கேன்சரில் 5 கேன்சர் வந்து பெண்கள் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாவில் இருக்காங்க. இந்த ஒரு வேக்சின் எடுத்துக்கிட்டால் இந்த 5 கேன்சர்லேருந்து பெண்கள் வந்து தப்பிச்சிடலாம். என்னென்ன கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் உறுப்புக்கு வெளியே வந்து வரும்ன்றாங்க அந்த கேன்சர், பெண் உறுப்புக்கு உள்ள ஒரு கேன்சர் வரும்ன்றாங்க, த்ரோட் கேன்சர், அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த சர்விக்கல் கேன்சர், அதுக்கப்புறம் உட்கார இடம் அதாவது பின்புறத்தில் வந்து ஒரு கேன்சர் வரும். இந்த 5 விதமான கேன்சர் வந்து பெண்கள் வந்து அதிக ரிஸ்கில் இருக்காங்க இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால. இந்த 5 கேன்சர் கிட்ட இருந்துமே வந்து பெண்கள் தப்பிச்சிடலாம் இந்த ஒரே ஒரு வேக்சின் எடுத்துக்கிட்டா. ஆனால் இந்த ரெக்கமெண்டட் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 9 to 15 ஏஜ்குள்ளே வந்து எடுக்கணும். ஐடியலாக வந்து ஒரு பெண் வந்து செக்ஷுவலாக ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வேக்சின் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹெச்பிவி இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிம்டம் இல்லாத காரணத்தினால, அதாவது யாருக்கு ஹெச்பிவி வைரஸ் இருக்குது இல்லைங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த காரணத்தினால வந்து இந்த வைரஸ் வந்து ஈஸியாக பரவிடுது. ஏன்னா ஒருத்தனுக்கு தெரியவே தெரியல, எனக்கு ஹெச்பிவி இருக்குங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னா நான் எப்படி வந்து ப்ரிகாஷனாக இருப்பேன்? இந்த காரணத்தினால இந்த வைரஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சிம்டம் காமிக்குதுன்னா, என்ன சிம்டம் காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டில் வந்து மருக்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரே ஒரு சிம்டம். அதாவது உங்களுக்கு ஹெச்பிவி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு சிம்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. அதாவது உங்களுக்கு எந்த பெயினும் இருக்காது, எதுவும் இருக்காதுன்றாங்க. ரொம்ப ரேர் கேஸில் வந்து இரிட்டேஷன் இருக்கும், இச்சிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து எந்த வித சிம்டமுமே வந்து இது காமிக்காது அப்படின்றாங்க. சரி, இப்போ நான் வந்து ஓகே, கவர்மெண்ட் வந்து இன்னும் யோசிச்சுட்ருக்காங்க இந்த வேக்சின் கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாதா. அப்படியே கொண்டு வந்தாலுமே வந்து எல்லாருக்குமே இந்த வேக்சின் கிடைக்காது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இந்த வேக்சின் வந்துடுச்சு. அதாவது நிறைய கவர்மெண்ட் வந்து ட்ரையலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட நிறையா டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த வேக்சின் வந்து ட்ரையலில் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த எல்லாருக்குமே வந்து இந்த வேக்சின் வந்து கிடைக்கல. ஒருவேளை வந்து நானே வந்து எடுத்துக்கிறேன், கவர்மெண்ட்டுக்காகலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நானே இந்த வேக்சினை எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லாராலையும் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இந்த வேக்சின் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸான வேக்சின் இந்த ஹெச்பிவிக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டாசில் 9. இதில் என்ன 9 அப்படின்னா, இந்த ஹெச்பிவி வைரஸில் வந்து எப்படி கோவிடில் நிறையா வேரியண்ட் வந்துச்சோ அதே மாதிரி ஹெச்பிவிலையுமே வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து 9ங்கிறது வந்து 9 வெரைட்டிஸ் ஆஃப் ஹெச்பிவி வைரஸ்க்கு அகெயின்ஸ்ட்டு இந்த வேக்சின் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இந்த வேக்சினோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,850 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து வேக்சின் போடுறதுங்கிறது வந்து எல்லாராலையும் முடியாத ஒரு காரியம். சரி, இது மட்டும்தான் நான் வேறு ஏதாவது வேக்சின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டாசில் 4 அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இது வந்து 4 வகையான ஹெச்பிவி வைரஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இதோட ரேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 to 4,000 per dose. இதை விட்டால் இந்தியன் வேக்சின் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம கோவேக்சினை ரெடி பண்ண சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அவங்களும் வந்து ஒரு வேக்சின் வச்சுருக்காங்க. இந்த வேக்சினுமே வந்து 2,000 to 4,000 per dose இந்த வேக்சினோட காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அதிகமாக காஸ்ட் இருக்கிற காரணத்தினால எல்லா பெண்களுக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த டார்கெட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா 9 to 15 years தான் ஐடியலாக. அதுவும் வந்து அப்படி இல்லைனா வந்து அந்த பெண் வந்து செக்ஷுவலாக ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வேக்சின் போடணுங்கிறாங்க. ஏன்னா செக்ஷுவலாக ஆக்டிவ் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வைரஸ் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேக்சின் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு வந்து வெவ்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க. சில பேர் வந்து போடலான்னு சொல்கிறாங்க, சில பேர் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் வந்து ஒரு முடிவு பண்ணணும். ஆனால் இந்த வேக்சின்லேயுமே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, கார்டாசில் 9, சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட செரு வேக்ஸ்,
இந்த வேக்சினுக்கு வந்து ஏஜ் குரூப் வந்து வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இந்த கார்டசில் 9 வந்து பார்த்தீங்கன்னா 9 to 45 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து இந்த சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 26 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் கேசஸில் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, அந்த ஒரு பெண் வந்து 9 to 15 இயர்ஸ்க்குள்ளே இருக்கும்போதே இந்த வேக்சின் வந்து மோஸ்ட்லி போட்டுருங்க. ஐடியலாக அந்த பெண் வந்து செக்ஷுவலாக ஆக்டிவாக ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த வேக்சினை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை வந்து அந்த வேக்சினை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்க்ரீனிங் அது ஒன்று தான் ஒரே ஒரு வழி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் பற்றின ஒரு சின்ன சம்மரி. இந்த கொடிய நோயிட்டிருந்து தப்பிக்கிறது ரெண்டே வழி தான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன்று வந்து வேக்சினேஷன், இல்லைனா வந்து ஸ்க்ரீனிங். வேக்சினேஷனில் என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு வேக்சின், எல்லாராலையும் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அப்படியே வந்து எடுத்துக்கணும்னு நினச்சாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த வேக்சின் பற்றின அவேர்னஸ் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்லேயும் பரவும். அதே நேரத்தில் வந்து இந்த வேக்சின் அந்த HPV வைரஸ் நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஏன்னா வந்து சிம்டம்ஸும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த வேக்சின் வந்து எல்லா ஏஜ் குரூப்பும் எடுத்துக்கணுமா, எடுத்துக்கூடாதா? உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே.